வணக்கம். திருப்பொற்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு வரவேற்கிறேன். போற்றி திருவள்ளிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். தப்பாமே தாம் பிடித்தது சலியா தழலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாது என்னும் படியே ஆகி நல் இடை அரா அன்பின் பசுமரத்து ஆணி அறைந்தாற்போல கசிவது பெருகி கடலென மருகி. இதுவரைக்கும் ஏற்பட்ட துன்பங்கள் இடையூறுகள் எல்லாம் கடந்த நிலையில அறிவின் துணை கொண்டு இனி முன்னேற முடியாதுன்னு உணர்ந்த ஆன்மாவிற்கு இறையுணர்வு ஒரு அன்பென்ற பற்றுக்கோட்டா நிற்கிறது. அந்த அன்பென்ற பற்றுக்கோட்டை தாம் இறுகி பிடிச்சிருக்கிறது தான் தப்பாமே தாம் பிடித்ததுன்றாரு. அதுவும் ஒரு கால் இறுக பற்றி நின்று இன்னொரு கால் தளரும் நிலை இல்லைன்றது தான் சலியாது பிடித்ததுன்னு சொல்றாரு. இப்படி அன்பென்ற பற்றுக்கோட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்களை வர்ணிக்கிறாரு. அதாவது நெருப்பில் பட்ட மெழுகு போல உள்ளம் உருகியது. உள்ளுக்குள்ள ஏற்பட்ட இந்த உருக்கம் வெளியே கண்ணீராய் பெருகுகிறது. அதுக்கு பிறகு இடம் பெயர்ந்து ஆடத் தொடங்குகிறது. உள்ளே பெருகுகின்ற அன்பு பாட்டாக வெளிப்படுகிறது. இரு கைகூப்பி தொழுகின்றது. இவருக்கு இறைவன் மேல இருக்கிற அன்பு எப்படிப்பட்டதுன்னா அது பசுமரத்தாணி அறைந்தது போல அப்படின்னு ஒரு ஊமை வருது. அதாவது ஒரு காய்ந்த மரத்துல ஒரு ஆணி அடிப்பதற்கும் ஒரு பச்சை மரத்துல ஆணி அடிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? காய்ஞ்ச மரத்துல ஆணி அடிக்கும் போது அதை எடுக்கிறதோ இல்லை அதை ஏதாவது ஒரு பொருள் கொண்டு உதவி கொண்டு அதை எடுக்கிறதோ சாதாரண விஷயம்தான். ஆனா பச்சை மரத்துல இப்படி ஆணி அடிக்கிறது அந்த எடுக்கிறதுன்றது இயலாத விஷயம். அது போல அடிகளார் உள்ளத்துல ஏற்பட்ட உருக்கம் சில காலம் இருந்து அதுக்கப்புறம் பல மாற்றங்களால பல எண்ணங்களால அது வெளியே வர்றது இல்லை, அது நிலைச்சிடுச்சுன்றதுதான் பசுமரத்து ஆணி அறைந்தது போலன்னு சொல்றாரு. அது போல அவருக்கு இறைவன் மேல அன்பு ஏற்பட்டுடுச்சான். அவருக்குள்ள ஏற்பட்ட அந்த உருக்கம் கடலென பெருகி இருந்துதான். மீண்டும் அடுத்த பதிவுல போற்றி திருவள்ளுவர்லேருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.